இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மே தினத்தில் யாழ்ப்பாணத்தில் 40 ஏக்கர் காணிகள் விடுவிப்பு. கொழும்பு தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து குதித்த பாடசாலை மாணவி பரிதாப மரணம். அதிகரிக்கும் வெப்பநிலை தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாரிய காட்டுத்தீ, இஸ்ரேலில் தேசிய அவசரகால நிலைமை பிரகடனம். தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் இருந்த மக்களுக்கு சொந்தமான 40 ஏக்கர் காணிகள் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மானத ஜெகம்பத் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கான காணி அனுமதி பத்திரங்களை யாழ் மாவட்ட செயலர் பிரதீபனிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தார். இதன்போது வசாவ்லான் பகுதியில் 20 ஏக்கர் காணிகளும், மாங்கொள்ளை பகுதியில் 15 ஏக்கர் காணிகளும், திக்கம் பகுதியில் 5 ஏக்கர் காணிகளுமாக சுமார் 40 ஏக்கர் காணி நிலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் மேலதிக அரச அதிபர் ஸ்ரீமோகன், வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர், பருத்தித்துறை பிரதேச செயலாளர் முதலானோர் கலந்து கொண்டுள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றின் மேல் மாடியில் இருந்து கீழே குதித்து பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் 11ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த மாணவி தொடர்மாடி குடியிருப்பின் மேல் மாடிக்கு சென்று மேசையொன்றில் ஏறி நின்று கீழே குதித்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த பாடசாலை மாணவி சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவியின் உயிரிழப்பிற்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கிழக்கு வடமத்திய மாகாணங்களிலும், மொனராகலை, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த பகுதிகளில் வெப்பநிலையானது 39 முதல் 45 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் போதியளவு நீர் அருந்துமாறும், இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் வயோதிபர்கள், சிறுவர்கள் மற்றும் நோயாளர்கள் குறித்தும் மிகுந்த அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது. இஸ்ரேலில் ஆபத்தாக மாறும் காட்டுத்தீ காரணமாக அங்கு தேசிய அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 10 ஆண்டுகளின் பின் இஸ்ரேலில் பாரிய காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த காட்டுத்தீயினால் குறைந்தது 13 பேர் வரை காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தீயணைப்பு நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.